கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் நமது வலது பக்கத்திலே நிழலாக நின்று நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, நாம் அவருடைய வழிகளிலே நின்று அவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வலது கரத்தினாலே தாங்கி வழிநடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். அவர் நமக்கு நிழலாக இருக்கின்றார். வெயில் நேரத்தில் ஒரு நிழல் மனிதர்களுக்கு எவ்வளவு ஆறுதலை தருகின்றதோ, அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆறுதலையும் தேறுதலையும் தருகின்றவராக இருக்கின்றார். வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது போல, என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமாகவே பேரானந்தமும் நிச்சயமாகவே ஒரு ஆறுதலையும் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தந்து இன்று வரைக்கும் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், உலகத்திலே பலவிதமான செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டாலும் நாம் எதற்கும் கலங்காமல் நம்முடைய வாழ்க்கையில் திடநம்பிக்கையோடு இருக்கும்படி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். அவர் நமக்கு நிழலாக இருக்கிறபடியினால் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி கர்த்தரே நம்மை காப்பாற்றி நம்மை ஆதரித்து நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளுக்கு விலக்கி காத்து நம்மை ஆதரிக்கின்ற நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார்.